வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 3 பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதானே? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிமர்ஸ் அப்படிங்கிற பல படிகள். ஸோ ஸோ ஒரு பிக்சரை காமிக்கிறேன். அந்த பிக்சர் ரிலேட்டட் டு நம்ம பாலிமர்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, பாலிமர்ஸ்னா ஏன்னா நம்ம போன கிளாஸ் அதை சொன்னேன். அண்ட் பிக்சர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இல்லை தெரியுது பாருங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், எஸ், கிளாஸ் இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன பால்லாம் சேர்ந்து ஒரு 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 குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சின்ன சின்னதாக நம்ம மோனோமோர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஒரு படி அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? ஸோ இதெல்லாம் சேர்ந்தா பல படிகள். ஸோ இதுல இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. இந்த பாருங்க, இந்த சைடு ஒரு ப்ளூ கலர் ரெட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். இதையும் நம்ம பாலிமர்ஸ்க்கு உண்டான இது பாருங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ்ல காமிச்சிருப்பாங்க. எல்லாத்துலயும், ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பாலிமர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பெரிய கார்ல இருந்து சின்ன சின்ன ஒரு ஊசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அதுல காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாலிமர்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த பிளாஸ்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இப்போ இந்த சிம்பிளா நம்ம பின்னாடி பார்ப்போம், ரெசின் கோட் அப்படிம்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் இந்த மோனோமோர்ஸ் பாலிமர்ஸ் அதுக்கு இந்த பிக்சர், இப்போ நான் காட்டுற பிக்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பியும் நான் ஷேர் பண்றேன். திடீர்னு ஸ்டக் ஆயிரும், அதனால. ஓகே, ரைட், இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மோனோமோஸ் கிராஸ் லிங்க்டு அந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு பொதுவாக, ஏன்னா நம்ம பாலிமர்ஸ் நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓ இப்படி தான் இருக்கும் போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாலிமர் அப்படின்னு வார்த்தை கேள்விப்படுற இடத்துலாம் நீங்கள் இப்படி அடைச்சுக்கணும். ஓகே, மோனோமர்ஸ்னா சிங்கிள், ஒரே ஒரு இது நிறைய இது கூட கனெக்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுது. அது ஃபார்முலா படி OH CH நம்ம போன கிளாஸ்லாம் போட்டிருக்கோம், அப்படிதான். கிராஸ் லிங்க் குறுக்கு வெட்டா இப்படி கனெக்ட் ஆகி இருக்கிறது, சரிங்களா? லீனியர் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று உண்டு, நேரா கனெக்ட் ஆகி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி கூடு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிறது. எல்லாமே அவங்க காமிச்சிருவாங்க. பிராண்டட் நம்ம புக்கில் கிடையாது. ஸோ நெட்லேருந்து எடுத்ததும் இந்த பிக்சர். ஸோ இது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ரைட், பாலிமர்ஸ் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு படியான, அப்புறம் பலபடி. ஒரு படினா மோனோமர்ஸ், அதெல்லாம் சேர்ந்து தான் பலபடி. நம்ம எல்லாத்துலேயும் அந்த பலபடிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அதே தான். அந்த பாலிமர்ஸ்லேயே இன்னொரு டாபிக் என்னன்னா இலைகள். இலைகள் அப்படின்னா நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய அந்த இலைகள் கிடையாது. ஏன்னா அந்த லை வேற. அதனாலதான் அந்த லையை நீங்க யோசிக்கணும். அது நீங்க லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த இலை தானே நமக்கு தெரியும் நினைக்குவோம். ஆனா அது இல்ல. இது என்னன்னா இப்ப நம்ம Dress, ஆடைகள் அணிகிறோம். நம்மளுடைய பேக், பைகள் இருக்கு, கயிறுகள் இருக்கு, போர்வைகள் இதெல்லாம். இதெல்லாம் எந்த பொருட்களால் ஆனது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எந்த பொருட்களால் ஆனது? ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பொருள் இருக்கு. நம்ம என்னைக்கா யோசிச்சுருங்க, ஓகே இதுல இதான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம போறோம் இருந்தா போறோம் யூஸ் பண்ணுவோம், பையனா பையன் யூஸ் பண்ணுவோம். இந்த மூலக்கரானது நமக்கு தெரியுமா? எஸ், அதெல்லாம் இலைகளா ஆனது, ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பருத்தி, கம்பளி அப்படின்னு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? கம்பளி, இதெல்லாம் இலை தான். ஆனா இது இயற்கையான இலைகள், சரியா? இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இயற்கையானது. இதை யூஸ் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி தான் ஆடைகள் தயாரிச்சாங்க. தங்களுக்கு தேவையான உடைகளை வேற ஏதாவதுனாலும் தயாரிச்சாங்க. விரிப்பு அந்த மாதிரிலாம். ஆனா இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்னா செயற்கைக்கு வந்துட்டோம். இதுல இருந்து செயற்கைக்கு வந்துட்டோம். அப்போ ஃபைபர்ஸ் ரெண்டு வகைகள் இருக்கு. எப்படி பாலிமர்ஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஃபைபர்ஸ் இலைகள்லயும் ரெண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு இயற்கை, இன்னொன்னு செயற்கை. இந்த இந்த படிகள், இந்த செயற்கைன்னு சொல்றது, இயற்கைன்னு சொல்ற இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவுமே பல படி பொருட்களே, அதாவது பாலிமர்ஸ் தான். இதுவும் ஒரு பாலிமர்ஸ் தான். ஓகே. இப்போ இதுக்கு உண்டான என்ன சார் எக்ஸாம்பிள்? இயற்கையான பாலிமர்ஸ்னா எப்படி சார், செயற்கையான பாலிமர்ஸ்னா எப்படி சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒன்னே ஒன்று போவோம். தேங்காய் நார் எடுத்திருந்தேன். தேங்காய் நார் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துப்போம், இருந்தாலும் ஜஸ்ட் காமிக்கிறக்காண்டி இது ஃபுல்லாக தேங்காய் நார் தான். இது பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு ஃபைபர், சரியா? இலைகள் தான் இது.
ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய தேங்காய், அதுல இருக்கக்கூடிய நார் ஒரு இயற்கையான இலைகள். இந்த சணல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சணல் கயிறு அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதாலதான் ஆக்கப்படுது. ஓகேவா? ஓகே, இது ஓகேவா? இது வந்து இயற்கையானது தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி செயற்கையா ஆனதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க, மீன் வலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் இங்க காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, மீன் வலை. இது வந்து செயற்கையான இலைகள். அதாவது நேச்சுரல் ஃபைபர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த தேங்காய் நார். இது வந்து ஆர்டிஃபிஷியல். ஓகேவா? இது வந்து செயற்கையா தயாரிக்கக்கூடிய இலைகள். ஓகே, இப்போ ஒரு வித்தியாசம் புரிஞ்சுச்சா? ஓகே, நம்ம ஏன்னா புக்கை கொடுத்ததுனாலும் நேர்ல ஒரு இதை காமிக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே ரைட் அப்படின்னு ஒன்று யாரும். அப்போ இயற்கையான அந்த தேங்காய் நார், அதெல்லாம் நம்ம வந்து இயற்கையான இலைகள் சொல்றோம். நைலானல் அந்த, ஏன்னா மீன் வலை அது வந்து பாத்தீங்கன்னா நைலான்னால யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காமிச்சோம்னா ஒரு மெட்டீரியல், அது வந்து அந்த மெட்டீரியல் பேர் என்னன்னா நைலான் மெட்டீரியலாக செய்யப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செயற்கையானது. இப்போ புரியுதா? ரைட். ஸோ இப்போ நம்ம இதை தான் நல்ல இன்னும் இன்டெப்தா பார்க்க போறோம். இயற்கை மற்றும் செயற்கை இலைகளை பத்தி பார்க்க போறோம். இப்போ இது ஒரு மூலக்கூறு. ம், இந்த மூலக்கூறுகள் இப்படி பல மூலக்கூறுகள் இணைந்து அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கு. எத்தனை மூலக்கூறுனாலும் இப்ப இந்த பேனாலே லட்சக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கும் அப்படிதானே? இந்த மாதிரி மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் பின்னி பிணைந்து நீளமான சரம் போன்ற, சரம் மாதிரி நமக்கு பூவுக்கு நம்ம சரம் சொல்லுவோம் அப்படிதானே? சரம்னா அப்படியே சேர்ந்து 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 இருக்கு, ஒரு அமைப்பா இருக்கும். இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குது. சரியா? சோ இப்படி உருவாக்கப்படக்கூடிய இலைகள் இயற்கை இலைகள், நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகே. ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி. நாங்கள் எழுதுனது திருப்பி இங்கே எழுதுறேன். பருத்தி. அப்புறம் காமிச்சோம்னா தேங்காய் நார், ஒரு இயற்கையானது தேங்காய் நார். அப்புறம் முடி, நம்மளோட முடி. அப்புறம் கம்பளி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை ஆன இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ ஃபைபர்ஸ்ல நம்ம சொல்லலாம், நம்மளுடைய பேக், ரோப்பு, பிளாங்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. பாலிமர்ஸால இருக்கு. ஸோ இந்த ஃபைபர்ஸ் ரெண்டு டைப் இருக்கு, நேச்சுரல், சிந்தட்டிக் ஃபைபர்னு சொல்லிட்டு. ஆர்டிஃபிஷியல் அதான் நம்ம சிந்தட்டிக்னு சொல்றோம் அப்படிதான். ஆர்டிஃபிஷியல் மனிதனால உருவாக்கப்படக்கூடியது. இப்போ நேச்சுரல் கோகனட் ரோப், நம்ம கயிறு செய்வோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அது நேச்சுரல் ஆனது. இதுவே நைலான் ஃபிஷிங் ரோப்பு, நம்ம மீன் பிடிக்கிற வலைகள், நான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சின்ன வலையை காமிச்சேன். பெரிய பெரிய வலைகளை நீங்க கடல் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நீங்க அங்க பார்த்துருக்கலாம் அப்படிதானே? ரைட். இப்போ இந்த நேச்சுரல் சிந்தட்டிக் நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல சின்ன சின்ன அந்த மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அந்த லாங் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி லீனியரா ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சரா மேக் பண்றோம். தட் இஸ் அது வந்து நேச்சுரல் ஒரு எக்ஸாம்பிள். இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ், அதாவது இயற்கையான இலைகளை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ பாருங்க, தேங்காய் இதுல இருந்து வருது. ஒரு ஆக்சுவலி ஒரு பிளான்ட் அப்படிதானே, அதுல ஒரு தேங்காய் மரம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மரத்துல இருந்து காயில இருந்து அப்படி வருது. ஸோ பொதுவான மரத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளான்ட்ல இருந்து வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அனிமல்ல இருந்து வரும். இதெல்லாம் எது இயற்கையானதுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுதான் அனிமல் சோர்சஸ், பிளான்ட் சோர்சஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஸோ இன்க்ளூட் காட்டன் பருத்தி, அப்புறம் தேங்காய் எண்ணெய் கோகனட் ஃபைபர், அப்புறம் ஹேர், அப்புறம் ஊல் ஆர் சில்க், ஊல் அண்ட் சில்க், இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகே. இது இயற்கையானதுன்னா அப்ப செயற்கையானது எப்படி இருக்கும்? செயற்கையானது எதுல இருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வருதா? ஓகே, குட். இப்போ செயற்கையானத எங்க இருந்து எடுப்பாங்க பாத்தீங்கன்னா, பெட்ரோலியத்துல இருந்து. எஸ். ஏன்னா இந்த பெட்ரோலியம் தயாரிக்கிறதே பாத்தீங்கன்னா டைரக்டா பெட்ரோலியம் வந்துடாது. அதுவே பாத்தீங்கன்னா நிறைய முறைகளை சுத்திகரிப்பாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பார்த்திருப்பீங்க, பைக்குக்கு பெட்ரோல் போடுவோம், வேற ஏதோ ஒரு ஆட்டோ வந்துன்னு வச்சுக்கோங்களேன், டீசல் போடுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிதானே? அது மாதிரி நம்ம வீட்டுக்கு கேஸ் யூஸ் பண்றோம், அது ஒரு சோப்பு கலர் சிலிண்டர்ல வரும் அப்படிதானே? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். பட் பெட்ரோலம், அந்த பெட்ரோல் தயாரிக்கும் போது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட்ஸ்ல ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு இது கிடைக்கும். அது ஏன்னா அது கடைசி பியூரிஃபை பண்ணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கிறது தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம்.
இது போக நிறைய இருக்கு. தார் நீங்க பார்த்திருப்பீங்க, ரோடு போட்டிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தயாரிக்கிற ப்ராசஸ்ல கிடைக்கும். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. புரியுதா? சில இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்னஸா இருக்கும், கலர் வேற மாதிரி இருக்கும். இப்போ டீசல் கலர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கலரை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கும், பெட்ரோல் ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, ரைட்டா? அது மாதிரி டெம்பரேச்சரும் அது இதுக்கு வேற அதுக்கு வேற அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் தயாரிக்கும் போது கிடைக்கக்கூடியதுல நம்ம இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, அதுதான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். செயற்கை அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள், இதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா, பாலிஸ்டர். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம உடைகள் அணியும் போது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுவோம், பாலிஸ்டர் துணிப்பா அப்படிமோ. இப்போ நம்ம கடைக்கு துணி கடைக்கு போறீங்க அப்படின்னா, பருத்தியால் ஆன துணிகளை வந்து இப்போதைக்கு ரெடிமேட்ல வச்சிருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வைக்கல. மேபி நீங்க உங்க ஊர்ல வச்சிருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு என்ன கடை, நம்ம ஜவுளி கடைல ஜவுளி கடைக்கு போறோம்னா பருத்தி மேபி இருக்குமான்னு தெரில. பருத்திக்குன்னு தனியா வேற கடை இருக்கு. நீங்க இந்த காதி கிராஃப்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப எல்லா ஊர்லயும் இருக்காது. ரேரா ஒரு முக்கியமான ஊர்ல மட்டும் இருக்கும். ம். அதுவுமே ரொம்ப ரேரா. ஏன்னா அங்க அங்க சரியா வியாபாரம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அதை மூடிட்டாங்க. மிந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் எங்க ஊர் பக்கத்துலயே உண்டு. அப்போ இப்பெல்லாம் அங்கேருந்து எடுத்தாங்க அந்த இது. ஸோ அங்கெல்லாம் என்ன, அங்க போனீங்கன்னா கையால் செய்யப்பட்ட பொருட்கள், கைவினை பொருட்கள், அப்புறம் கிராமத்துல இருந்து உருவாக்கின பொருட்கள், மலையிலிருந்து கொண்டு வந்த தேன், இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அந்த காதி கிராஃப்ட். மேபி நீங்க வேணா நெட்ல அடிச்சு பாருங்க, இல்ல அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க பக்கத்துல அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தா அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து டைரக்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிலேட்டட் தான் நமக்கு வந்து. ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கவர்மெண்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் இருக்கு. ஆனால் பேர் என்ன பற்றி சொல்லலை, ஆனால் பேர்லாம் இருக்கு. அந்த இந்த அங்கே நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த பிராண்டை சொல்லுவாங்க, இந்த பிராண்டை வாங்கிக்கோங்க. அந்த ஆடும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடு வருது. எதுவுமே நம்ம இந்தியன் நாட்டு கம்பெனி கிடையாது. அடுத்தனா எல்லாமே அங்கே, ஆனால் கம்பெனியை நம்மளுக்கு இங்கே வச்சிருப்போம். இங்கே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுடைய வாட்டரையும் நம்ம நாட்டுடைய சோர்சஸையும் நிறைய யூஸ் பண்றதுக்கு தான். சரியா? ரைட். அப்ப அங்க போகும்போது இந்த வார்த்தை கேள்விப்படுவீங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் துணி அப்படிம்பாங்க. நைலான் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம். ஆல்ரெடி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? இப்போ நைலான் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆக்ரலிக் அப்படிம்பாங்க. இது கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரலிக் கண்ணாடி நிறைய இருக்கு. ஆக்ரலிக் கண்ணாடி அப்படின்னு ஒரு ஒரு மிரரே ஒரு டைப்ல இருக்கு. அது நீங்க பெரிய கிளாஸ் படிப்பீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பைப்பர், செயற்கையான இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நாம வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ பெட்ரோலியம் நம்ம வந்து எடுக்கிறோம். பெட்ரோலியத்திலிருந்து பெறப்பட்ட அந்த மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் இழைகளுக்கு செயற்கை இழைகள் என்று பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் பாலிஸ்டர், அப்புறம் அக்ரலிக், அப்புறம் நைலான் போன்றவை இதுகளுக்கு இவைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ ஆரம்பத்துல நம்ம மனிதர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தாவர இலைகள், அப்புறம் விலங்குகிட்ட இருந்து எடுத்த ரோமங்கள், அஹ், முடி எடுப்பாங்க தெரியுமில்ல? ம். ரோமங்கள், அதை வச்சுக்கு தான் இலைகளை உருவாக்குனாங்க, ஃபைபர்ஸை உருவாக்குனாங்க. அதை வச்சு தான் உடைகள் தயாரிச்சாங்க, தங்குமிடம் அமைச்சாங்க. அப்புறம் நிறைய விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. இன்றும் பாத்தீங்கன்னா பல வகையான இயற்கை இலைகள் இருந்தாலும், நேச்சுரல் ஃபைபர்ஸ் இருந்தாலும், அதாவது தாவரத்திலிருந்து எடுக்கிறது, விலங்குல எடுக்கிறது இருந்தாலும், செயற்கையானது கொஞ்சம் டாமினேட் பண்ணி வந்துட்டுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த தாவரத்திலிருந்து விலங்குல இருந்து எடுக்கிறோம்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பதப்படுத்தி பருத்தி, பட்டு, கம்பளி, இதெல்லாம் இயற்கையான இலைகளா உருவாக்குங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டு அப்படின்னா நம்ம வந்து சேலை அப்படின்னு நம்ம பொதுவான வார்த்தை சொல்லுவோம். ஆனா ஆக்சுவல் பட்டுங்கிறது அது சேலைக்கு அந்த நேம் வந்துட்டு, பட் பட்டுங்கிறது அதோட மூலப்பொருள். அப்படிதானே? சில்க் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக தான் நம்ம யோசிப்போம். அப்படின்னா இது சில்க் ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன். பட் அது வந்து அதோட மூலப்பொருளுடைய வார்த்தையே அதுக்கு வந்துருச்சு. ஸோ பைபர்ஸ், பிளான்ட் பைபர்ஸ் வந்து நம்ம முன்னோர்கள் எடுத்தாங்க. அப்புறம் அனிமல் ஃபர், அதாவது விலங்கு உரோமங்கள்ல இருந்து எடுத்தாங்க. க்ளோத்திங் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸும் இருக்கு. அது அது தனியாக வளர்ப்பாங்க. எப்படி நமக்கு ஒரு சோளம் அரிசி விளைவிக்கிற மாதிரி அதுக்கும் விளைவிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் விளைச்சு விளைவித்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி
காட்டன், சில்க்கு, ஊல் இதெல்லாம் தயாரிப்பாங்க. ஓகே. அண்டு இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸை நம்ம வந்து ஒரு நூலா மாத்தலாம். சரியா, நிறைய இதாக மாற்றலாம். நாறுகளா மாத்தலாம், கயிறாக மாற்றலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதன் பிறகு அதை வந்து நெய்தலாம். நெய்துறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நெய்தல், அப்புறம் பின்னுவாங்க. படர் விட்டோ இணைத்தோ துணிகளா மாத்துவாங்க. அப்புறம் இது போதாதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளாவும் பயன்படுது. மின் கடத்தா பொருட்களாகவும் யூஸ் பண்ணுது. மின் கடத்தா பொருட்கள். மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னா என்னதுன்னா இன்சுலேட்டர்ஸ்னு அர்த்தம். இன்சுலேட்டர்னு என்ன அர்த்தம்னா மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இவற்றை நெய்யறாங்க, இல்ல பின்னுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, ஒரு துணியாகவோ இல்ல கலனுங்களாவோ மின் கடத்தா பொருளாகவும் யூஸ் பண்றாங்க. ஓகே. ரைட். புரியுதா? ரைட். இப்போ இந்த இயற்கை இரையை உருவாக்கக்கூடிய அந்த குறிப்பிடத்தக்க மூன்று மூலங்கள் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அடுத்து இயற்கையான இலைகளை இயற்கை இலைகளை உருவாக்கும் குறிப்பிடத்தக்க மூன்று மூலங்கள், சரியா, சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விலங்குகள். விலங்குகள் அதுல பாத்தீங்கன்னா கம்பளி, பட்டு, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே. கம்பளி, பட்டு. இப்போ அடுத்த ஒரு சோர்சஸ் அது வந்து தாவரங்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றாங்க. சோ தாவரங்கள், பருத்தி. ஓகே. மூன்றாவது பாத்தீங்கன்னா கனிமங்கள். கனிமங்கள், கண்ணாடி இலைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மூன்று முக்கியமான சோர்சஸ் நம்ம போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட், இது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தானே. ஓகே. ஸோ இதை வந்து இங்கிலீஷ்லயும் சொல்றேன். த்ரீ சோர்சஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகே. மெயின் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ். சில்க், மோத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கம்பளி, பட்டு. ம். அப்புறம் பிளான்ட்ஸ், காட்டன், பருத்தி. இது பண்றோமா. அடுத்து கனிமங்கள், மினரல்ஸ், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கிளாஸ் ஃபைபர், அதாவது கண்ணாடி இலைகள். இதெல்லாம் இதுக்கு உண்டான இது. ஸோ நம்ம எல்லாம் புக்கில் அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இப்போ நேச்சுரலான ஊல், அந்த ஆடு. ஆடு பார்த்துருப்பீங்க, செம்மறி ஆடு, அந்த ரோமங்களை எடுத்து நெய்யறதுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சில்க், இந்த சின்ன பூச்சி மாதிரி இருக்குல்ல, அதுல இருந்து இந்த சில்கை தயாரிப்பாங்க. அதை பார்த்தாலே தெரியும். விலங்கு, இயற்கையான கம்பளி, அப்புறம் விலங்குன்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா. பட்டு, கம்பளி, பட்டு. அப்புறம் தாவரம், பருத்தி. அந்த பருத்தி தாவரம் நீங்க பார்த்துருப்பீங்க, விவசாய நிலத்துல விளைவிப்பாங்க. அதை எடுத்து அந்த பூ மாதிரி இருக்கும், அதை எடுத்து சேகரிச்சு அதை யூஸ் பண்ணக்கூடியது. ம். அப்புறம் சணல். சணல் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் பிளாக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் கனிமங்கள். கனிமங்கள் வந்து கண்ணாடி இலைகள், அதையும் நம்ம பிக்சர்ல பார்க்கலாம். நம்மளுடைய புக்ல போட்டிருப்பாங்க கண்ணாடி இலைகள் எப்படி கிடைக்கும். இதெல்லாம் நேச்சுரலான இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ இந்த நேச்சுரலான வகைகள் மற்றும் பயங்கள் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் கொடுத்துருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த டாபிக். நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அதுல இருக்கு. இந்த இயற்கை இலைகளே நம்ம பார்க்கறது தான். அது சூப்பர் சூப்பரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வகைகள், பயங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பட்டு. பட்டு வந்து என்னது? ஒரு இயற்கையான இலை. இயற்கை இலை. சில வகை பட்டு புழு இருக்குல்ல, இதோடைய கூடுகளை கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சு இயற்கை இலைகளை பட்டாக்குவாங்க. சரிங்களா. இதை கொதிக்க வைப்பாங்க, இயற்கை இலைகள் வரும். இதை தான் பட்டு ஆக்குறாங்க. பட்டு. இதுல மல்பரி பட்டு, டஸ்ஸர் பட்டு, முகா பட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரி பட்டு.
அப்படின்னு ஒரு 4 வகைகளை சொல்றாங்க. ஓகே, 4 வகைகளை இயற்கை பட்டு கிடைக்கிறது. இம்பார்ட்டன் லைன், அதனால அந்த லைனை நான் எழுதிட்டேன். இங்கிலீஷ் உள்ளவங்களும் இங்க அதை எழுதலாம். ஸோ ப்ரொனவுன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்றோம் டைப்ஸ் அண்ட் யூசஸ் பார்க்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் சில்க், அதாவது நேச்சுரல் ஃபைபர் அப்படிங்கறத பார்க்க போறோம். சில்க் நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரல் சில்க் ஃபைபர் வந்து அந்த நம்ம சில்க் வார்ம் இருக்குல்ல, அதோட கொக்குன்ஸை பாயிலிங் பண்ணி அதுல இருந்து ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக் ஸ்பீசஸ் ஆஃப் மோட்ஸ் எடுக்கிறாங்க. தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் சில்க். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மல்பெரி சில்க், அப்புறம் டஸ்ஸர் சில்க், அப்புறம் முகா சில்க், அது இங்கிலீஷ் நிறைய இடம் வரும், அப்புறம் எரி சில்க். இதுல இந்த மல்பரி பட்டு அப்படின்னு சொல்றோம்ல, மல்பரி பட்டு, அஹ், இது மோஸ்ட் ஆஃப் த மல்பரி பட்டு இந்தியால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்தியால தான் பெரும்பான்மையான மல்பரி பட்டு நம்ம எங்க உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருமளவு இந்தியாவில தான் தயாரிக்கப்படுகிறது. சார் சார் இதை என்ன சார் பண்ணுவாங்க? உடைகளா தயாரிக்கலாம், உடைகளை தயாரிக்கலாம். தரை விரிப்பு, அதுக்கு தயாரிக்கலாம். பாராஷூட், நீங்க பாராஷூட் பார்த்துருப்பீங்க, அப்படியே அப்படி இறக்கை மாதிரி இருக்கும், அதில் பறந்து அப்படி போவாங்க அப்படிதான். அஹ், அதுல பயன்படும் வலிமையான இயற்கை இலைகள் ஒன்றாகும் அப்படி சொல்றாங்க. சரியா? ஸோ இதை இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம புக்லயும் என்டர் பண்ணிக்கோங்க. அதனால அந்த அந்த லைனை எழுதி விட்டேன். சில்க்குங்கிறது நம்மளுக்கு பார்த்தோம், அது எப்படி கிடைக்கும் பட்டு அப்படிங்கிறது, அந்த பட்டு புழு அப்படியே அந்த கொக்கூன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆஹ், கூடுகளை வந்து கொதிக்க வச்சு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பாயிலிங் பண்ணி அதுல 4 டைப் பார்த்தோம். அதுல மல்பெரி பட்டு தான் வேர்ல்டு வைடா நம்ம தான் பெரும்பான்மையா மோஸ்ட் ஆஃப் த இதை நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்றோம். சில்க்குங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர்ஸ். சரியா? அதாவது பட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில்க், சாரி, சில்க் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். ஒன்வேல கேட்கலாம். அப்போ கீழே உள்ளதுல ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல எது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? சில்க சொல்லலாம். ஓகே, பட்டை சொல்லலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சர், இயற்கையான இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளாத்திங், கார்பெட்ஸ், பேராஷூட் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அப்ப இதுல நிறைய ஒன்னோட உங்களுக்கு புரிஞ்சுதா? அஹ், வலிமையான இயற்கை இலைகள் ஒன்று. இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அழிச்சிட்டு அடுத்த சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுத போட போறேன். ரேயான், இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. நைலான் கேள்விப்பட்டிருப்போம், ரேயான் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம இங்க இருந்து இன்னையில இருந்து இதை கேள்விப்பட்டலாம். ரேயான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை செயற்கையான இலைகளோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இது செயற்கையான இலையும் கிடையாது, இயற்கையான இலையும் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு பகுதியான செயற்கையான இலைகள் போட்டுப்பாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னு நான் லேட்டரா சொல்றேன். அதாவது நேச்சுரல் சிந்தட்டிக் அப்படின்னா, ஒண்ணு சிந்தட்டிக்னா மனிதனால் முழுதும் உருவாக்கப்படுது, நேச்சுரல்னா இயற்கையா கிடைக்கப்படுது. பட் இது வந்து செமி செமி சிந்தட்டிக். செமி அப்படின்னா பகுதியா அப்படிங்கிறது. செமி அப்படின்னு அர்த்தம்னா செமி சிந்தட்டிக் பேப்பர். இது ஏன் அப்படி சொல்றாங்க? 19ஆம் நூற்றாண்டுல அறிவியலாளர்கள் வந்து இந்த ரேயான் அப்படிங்கிற பெயர்ல முதல் செயற்கை பட்டினை செயற்கை பட்டினை உருவாக்குவதில் வெற்றி கண்டனர். சரியா? அதனால ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். இது 19ஆம் நூற்றாண்டு. சரியா? இது 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டுனா எந்த இயர் டு எந்த இயர் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சோசியல் படிச்சிருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஓகே, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா 1946ல இந்தியாவில கேரள மாநிலத்துல முதல் ரேயான்
தொழிற்சாலை நிறுவப்பட்டது. நான் வந்து நிறுவப்பட்டது மட்டும் இதை மட்டும் விட்டுருக்கேன், மற்ற எல்லாம் ஓகே. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன். 19th செஞ்சுரியில சயின்டிஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் சில்க். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியலான சில்க், முதல் செயற்கை பட்டு. பேர் என்ன பேரு? ரேயான். ஸோ இங்கிலீஷ்ல என்ன எழுதுறேன்? ரேயான் சொல்லிட்டு. ரேயான். ஓகே, இது கிளியர். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ரேயான் ஃபேக்டரி இந்தியால, கேரளால 1946 வருது. அதாவது சுதந்திரம் அடையிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வருது. ஃபர்ஸ்ட் ரேயான் ஃபேக்டரி இந்தியாலே பாத்தீங்கன்னா கேரளால வருது. ஓகே. ரேயான் பாத்தீங்கன்னா ஒரு மேன் மேடு ஃபைபர், அப்படிதானே? மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இலை. பட் இட் இஸ் நாட் கன்சிடர்டு ஃபுல்லி சிந்தட்டிக். சார் நீங்க தானே சொன்னீங்க அது மேன் மேடு அப்படின்னா சிந்தட்டிக் சொல்லிட்டு. பட் ஏன் சார் அது சிந்தட்டிக் இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, அப்படிதானே? மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனா இது நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இது செயற்கையான இலைகள் கிடையாது அப்படி சொல்றோம். ஏன் அப்படிதானே? பிகாஸ் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் நேச்சுரல் செல்லுலோஸ். இந்த செல்லுலோஸ் வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வந்து வுட்டு பல்ப்ல இருந்து எடுப்பாங்களாம். ஓகே. ஓகே, அதாவது மனிதனால் தயாரிக்கப்பட்ட இலையான அந்த ரேயானை நம்ம முழுமையான செயற்கை இலை அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. ஏன்னா மரக்கூழ் பல்ப் வடி விடலாம், அது வந்து மரக்கூழ். இந்த மரத்துல இருந்து கூழ் மாதிரி வடியும், நிறைய மரத்துல நம்ம பார்க்கலாம், அப்படிதான். மரக்கூழ்ல இருந்து பெறப்பட்ட செல்லுலோஸ், செல்லுலோஸ்ல இருந்து ரேயான தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த மரத்துல இருந்து செல்லுலோஸ் கிடைக்கி ரேயான் தயாரிக்கிறோம், அப்படிதானே? ஆனா அந்த மரம் அல்லது அந்த மூங்கில் அதுல இருந்து அந்த கூழ் தயாரிக்கிறோம், கூழ் வெளியில வருது, அப்படிதானே? அந்த கூழ்ல இருந்து செல்லுலோஸ் பெறுதோம். இந்த செல்லுலோஸ் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வேதிப்பொருட்களை சேர்த்து திடப்படுத்தி, அதுக்கப்புறம் முதலாவதாக என்ன பண்ணுவாங்க, அந்த கூழுடன் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்ப்பாங்க. NaOH அப்படிங்கிற சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு கூழ் வந்துட்டு, அப்படிதானே? வுட் பல்ப் வந்துட்டு, இப்ப இதுல இருந்து என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. செல்லுலோஸ் இதுக்கு பல வேதிப்பொருட்கள் அவங்க சேர்ப்பாங்க, சேர்த்து திடப்படுத்துவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கூழோட சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடை சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பன் டை சல்ஃபைடு சேர்க்கிறாங்க. கார்பன் டை சல்ஃபைடு பாத்தீங்கன்னா, கார்பன் டை சல்ஃபைடு ரொம்ப ஒரு நமக்கு அந்த உடலுக்கு உகந்ததான ஒரு இது கிடையாது, அதுதானே? சேர்க்கலாம். இப்ப இந்த சேர்க்கப்பட்ட வேதிப்பொருளோட இந்த கூழ்ல இந்த செல்லோஸ் கரைஞ்சும், கரைஞ்சி இது என்னதான் மாறுனா விஸ்கோஸ் அப்படிங்கிறது, அப்படிங்கிற திரவத்தனை உருவாக்குகிறது. விஸ்கோஸ் இது யாரு? இந்த திரவ விஸ்கோசினை ஒரு ஸ்பின்னர் டீம் அடிமடுவாங்க. பல பக்க நுண்ணிய துளைகள் கொண்ட ஒரு உலோக தட்டு மாதிரி இருக்கணும், ஒரு சாதனம் வழியை அழுத்தி, அதுக்கப்புறம் அதை வந்து நீர்த்த கந்தக அமிலத்துல, எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க, அமிலத்துல செலுத்துறாங்க. அப்போ உங்களுக்கு பட்டு போன்ற இலை கிடைக்கும். அந்த இலைய உடனே எடுத்து சோப்புனா திருப்பி சுத்தம் பண்ணுவாங்க, அப்புறம் உலர வைப்பாங்க, அப்புறம் அந்த புதுசா ஒரு இலையமா தெரியுதா, அதுதான் ரேயான். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் இருக்கு.
நம்மளால ஒரு ஃபேக்டரியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்மளால படிக்க முடியாது. ஆனா, நமக்கு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் பார்க்கணும். ஸோ ரியான் அப்படிங்கிறது மேன்மேடு ஃபைபர் இருந்தாலும் அதை வந்து நம்ம சிந்தடிக் ஃபைபர்னு ஃபுல்லா சொல்ல முடியல. ஏன்னா கூழ் எங்க இருந்து வருது? இயற்கையா கிடைக்கும். நம்ம கூழ நம்ம செயற்கையெல்லாம் தயாரிக்கல, இயற்கையா கிடைக்கும். அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்றதுனால அது ஃபுல்லு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியல. ரைட். செல்லுலோஸ் கிடைக்கி, அந்த வுட் பல்ப் அப்படிங்கிற பேம்போ பல்ப்ல இருந்து கிடைக்கி, அது செவரல் கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, இங்கிலீஷ்ல அதுதான் ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஆட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பன் டை சல்ஃபைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல, கார்பன் டை சல்ஃபைடு. அப்போ என்ன ஆகும்னா அந்த செல்லுலோஸ் வந்து கரைஞ்சிரும், டிசால்வ் ஆயிரும் அந்த கெமிக்கல்ல. அப்போ ஒரு சிரப் மாதிரி, சிரப் நம்ம அந்த ஒரு சின்ன லிக்விட் மாதிரி பார்த்துப்பீங்க, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, ரொம்ப ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கரைஞ்ச நிலை இருக்கும் சிரப். அந்த சிரப்பை உருவாக்குது. அந்த சிரப்புக்கு பேர் தான் விஸ்கோஸ். ஓகே. தமிழ்லயும் அதே தான், இங்கிலீஷ்லயும் அதே நேம் தான், விஸ்கோஸ். இந்த விஸ்கோஸை அடுத்து நம்ம சொன்னோம்ல ஸ்பின்னர் அப்படிங்கிற நிறைய டாட் டாட்டா ஒரு ஹோல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பிளேட், அது வழியா அனுப்புறாங்க. அப்புறம் அனுப்பி நீர்த்த கந்தக அமிலம், அதாவது டைலூட் சல்ஃபரிக் ஆசிட். ஏன் சார் நீர்த்த கந்தக அமிலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு இன்னொன்னு இருக்கு. அதாவது நீர்த்ததுக்கு அடர் அப்படின்னு இன்னொரு அகெயின்ஸ்டா ஒரு வார்த்தை இருக்கு. அடர்னா ரொம்ப டார்க்கா ரொம்ப செறிவோட இருக்கக்கூடியது, ரொம்ப கையில பட்டாலே ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம நீங்க பெரிய கிளாஸ்ல கெமிஸ்ட்ரி லேப்ல போய் பண்ணுவீங்க, அதுல டைலூட் சல்ஃபரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டிக் சல்ஃபரிக் ஆசிட்ஸ், அதாவது அடர் குறைந்த அடர் நிறைந்த அப்படிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்படுவீங்க. இந்த டைலூட்டுங்கிறது ரொம்ப தண்ணிலாம் கொஞ்சம் கனெக்ட் இது பண்ணி கொஞ்சம் ஒரு அந்த அளவுக்கு பவரை கொஞ்சம் குறைச்சி வச்சிருவாங்க. பட் கான்சென்ட்ரேட்டிங் அப்படின்னு சொல்ற அடர் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும், பயங்கரமா இருக்கும். லேசா கையில பட்டாலும் ரொம்ப இதா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் போட்டா ஓட்டெல்லாம் விழுந்துரும். நிறைய கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் நடக்கும். திடீர்னு கையில கொட்டிடும், திடீர்னு ட்ரெஸ்ல இதாகும், பயங்கரமா இருக்கும். அது சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்லாம் தந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அந்த டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் கூட கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க, சேர்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பட்டு போன்ற ஒரு த்ரெட், சில்க் லைட் த்ரெட், ஒரு நூல் கிடைக்கும். ஆனா அதையும் நம்ம உடனே டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதை என்ன பண்றாங்க, சோப் வச்சு க்ளீன் பண்றாங்க. அப்புறம் ட்ரை பண்றாங்க, காய வைக்கிறாங்க, உலர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூவான ஒரு ஃபைபர் கிடைக்கி, அதுதான் ரயான். எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஓகே. Some types of rayons are made from the short cotton fibers left on cotton seeds after ginning அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க. இது என்னன்னா, இப்ப இது ஒரு முறை இருக்கு. பருத்தி பூ, நம்ம அப்படியே சொன்ன தாவரத்துல இருக்க அந்த பருத்தி பூ பார்த்தோம். அந்த பருத்தி பூக்கள்ல உள்ள விதைகளை நீக்கும் போது பருத்தி கொட்டைகளில் ஒட்டியிருக்கும் குட்டையான பருத்தி இலைகளில் இருந்தும் சில வகை ரேயானா தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அது ஒரு மெத்தட். ரேயான்ஸ் வந்து ஷார்ட் காட்டன் பைப்பர், அது வந்து லெஃப்ட் ஆன் காட்டன் சீட்ஸ் அப்புறம் கிடைக்கும் போது ஆஃப்டர் கின்னிங். ரேயான் வந்து பாத்தீங்கன்னா சில்கை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பான ஒரு இது. ஓகே. அண்ட் கேன் பி ஊவன் லைக் நேச்சுரல் சில்க் பேப்பர் அண்ட் கேன் பி டைடு இன் வைட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா தமிழ்ல, இப்போ இது கிடைச்சி ரேயான் கிடைச்சிருச்சு, பட்டினை விட விலை மலிவானது. ஓகே. பட்டு ஃபுல்லா இயற்கை கிடைக்கி. ஆனா இது வந்து ஒரு பாதியான செயற்கை பாதியான இயற்கை அப்படிதானே? அப்படி இருக்கு, பாதி கூட இல்ல. அந்த ஆரம்பத்துல ஒரு கூழ் அப்படிங்கிறது பட்டு இலை கிடைக்கும். இதை நெய்றாங்க, நெய்வாங்க, அப்புறம் பல வகை வண்ணங்கள் சேர்ப்பாங்க, நிறமேற்றுவாங்க. அப்போ அதுக்கு ஏத்தாப்புல ரேயான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை பருத்தி கூட திருப்பியும் அந்த சில்க் கூட கனெக்ட் பண்ணி கம்பளி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாம் இதுல பார்க்கக்கூடியது. ஓகே. ஸோ இன்னைக்கு இது போகும். அடுத்த கிளாஸ்ல நைலான் அப்படிங்கிற செயற்கையான இலை, அதையும் அட்டன் பண்ணிக்கோங்க. அது அடுத்த கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு இருக்கு. சரியா? இப்ப சில்க்லாம் நம்ம பார்த்தோம், சில்க் பார்த்தோம், ரேயான் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நைலான், புள்ளி சிந்தட்டிக் பைப்பர், அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியா? எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டாலும் நீங்க அடுத்த கிளாஸ் உள்ள வந்தோடனே கேட்கலாம், இந்த டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிக்சரை பார்த்தோம். அந்த பிக்சர்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே பாலிமர்ஸ்னா எப்படி இருக்கும். அதுல நேச்சுரல் பாலிமர்ஸ், ஆர்டிஃபிஷியல் பாலிமர்ஸ், சிந்தட்டிக் பாலிமர்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பைப்பர்ஸ் பார்த்தோம். ஓகே, ரைட் சார். ஸோ டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.